ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரோஷினி. நம்ம இன்னைக்கு மதியம் லைவ்ல சொல்லியிருந்தோம் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த கட்டாக்கா அதை நமக்கு காமிச்சு கொடுத்துட்டு கட்டாக்கா ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்களா. ஆக்சுவலி எங்ககிட்ட என்ன ப்ரீட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் தான் இருக்குது. இருங்க நான் காமிச்சு தரேன். இதை மட்டும் மாட்டி இது இப்போ வாங்கிட்டு வந்தது. நான் எங்கிட்ட இருக்கிறது இந்த மீன் தான் இருக்குது எங்ககிட்ட. இது எனக்கு எக்ஸிபிஷன் போயிருந்த போது எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. நம்ம சேலத்தில் மைசூர் பேலஸ் அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு மீன் அப்படி எங்களுக்கு 5 மீன் கிடச்சிது. 5மே இருக்குது எங்ககிட்ட. இன்றைக்கி நம்ம என்ன மீன் வாங்கியிருக்கோன்னா விட வைக்கி இந்த ஃபிஷ் வேணும்னு. இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் என் வீட்டுக்கு ஒரு வாங்கியே தரமாட்டார். பஞ்சு மிட்டாய் கலர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி தரமாட்டார். நான் இன்றைக்கி வேணும் ஒருத்தர் நம்ம வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்துக்கு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்தேன். சித்துக்கு தெரியல. அவன் இப்போ ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தான். என்கிட்ட கேட்டான். வந்தோடனே கேட்டான், அம்மா மீன் வாங்கிச்சா அம்மா அப்படின்னு கேட்டான். இல்லைடா வாங்கிச்சிடல அப்படின்னு சொன்னேன். சரி அப்படி இங்கே நம்ம முன்னாடியே இருக்கலாம், அங்கேருந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா இங்கே பார்த்தபோது மீன். சரி கட்டாக்கி விடு. சரி நம்ம அதை இதுக்குள்ளாடி விட்டுடலாமா. அவனுக்கு ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணான். இந்த ஃபிஷ்ஷை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால 2 ஃபிஷ் இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு பேர் 120 or 130 நினைக்கிறேன். விட்டேன். பதுக்க விடு. இங்கே பாருங்க எப்படி ஊதுன்னு பாருங்க. இந்த தண்ணி இந்த மீன் செட் ஆகுமான்னு தெரியல. ஏன் அதெல்லாம் செட் ஆகிடும். எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். எனக்கு எப்போவுமே கொஞ்சம் அட்ராக்டிவ் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். தூரமாக இருக்கும் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இங்கே பாருங்க. என்னடா பண்ணுற? இது வெறும் கவர்டா, மீன் கொண்டு வந்த தண்ணி கவர்டா. சி நல்லா இல்லை போ. பார்த்தீங்களா எங்கள் வீட்டு ஃபிஷ்ஷு. இன்றைக்கி மதியம் கேட்டாங்க, செந்திலண்ணாலாம் கேட்டாங்க ஃபிஷ் என்னென்னா. இதோட பேரெல்லாம் தெரியாதுண்ணா, பட் இதாக இருக்குண்ணா. அது கப்பீஸா? அது கப்பீஸாம்மா. இது வெளியில் தண்ணி இருக்கும்ல. ஓகே சரி. அப்போ நம்ம பாய் சொல்லிக்கலாம். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ப்ளாக். அவன் ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே ஃபிஷ்ஷை தான் முதல் போட்டான். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. துணி அவன் போட்டுட்டு வச்ச துணி அங்கே இருக்குது. ஸோ அவனோடைய ரூமை அவன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருப்பான் எப்போவுமே. ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தாச்சு. இதை கரெக்டாக மெயின்டைன் செய்தால் இன்னி வாங்கிச்சு தரேன். சரி அப்போ நம்ம இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். பாய். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு விளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஷினி. பாய். see you.